Dear students, welcome back. நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பாலிமரேஸ் சங்கிலி வினை. இங்கிலீஷ்ல பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம் அல்லது ஷார்ட்டா PCR அப்படின்னு சொல்லுவோம். பிசிஆர்னா என்ன? இப்போ நமக்கு ஒரு சின்ன பீஸ் டிஎன்ஏ இருக்கு. அந்த சின்ன பீஸ் டிஎன்ஏவை பல லட்சக்கணக்கில் அல்லது பல பில்லியன் கணக்கில் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு பயன்படக்கூடிய ஆய்வகத்துல வச்சு உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு பெயர் தான் பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்றோம். இது உடல் வெளி, அதாவது ஆய்வகத்துல நடக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சரியா? நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாலிமரேஸ் சங்கிலி வினையில இருக்கக்கூடிய 3 படிநிலைகள் பற்றியும் அதற்கு பயன்படக்கூடிய நொதியான டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி பற்றியும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிசிஆர் டெக்னிக்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு, 3 படிநிலைகள். அதாவது ஃபர்ஸ்ட் படிநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பு திரிபு. இயல்பு திரிபுனா என்ன அப்படின்னா நம்ம இதுல டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ யூஸ் பண்றோம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அதாவது இரட்டை இலை டிஎன்ஏ இத 2 தனித்தனி இலைகளாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் இயல்பு திரிபு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை இணைப்பு இழை பதப்படுத்தல் அல்லது தூண்டல்னு சொல்லுவோம். இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா முதன்மை இணைப்பு இழைனா பிரைமர். இந்த பிரைமரை இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கூட அட்டாச் பண்றதுக்கு பேர் தான் முதன்மை இணைப்பு இழை பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 3rd ஸ்டேஜ் என்னன்னு சொன்னீங்கன்னா நீட்சியுறுதல் அல்லது உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். உற்பத்தி அப்படின்னா இந்த பிரைமர் நம்ம கூட அட்டாச் ஆச்சு இல்லையா, அந்த பிரைமர் கூட நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஆட் ஆகி அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தனி இலைகளாக இருந்தது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக உருவாகிறதுக்கு பேர் தான் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒவ்வொரு படிநிலைகளையும் பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படிநிலை என்ன அப்படின்னா இயல்பு திரிபு. இயல்பு திரிபுனா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த டிஎன்ஏ துண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ துண்டுகளை 95 டிகிரி சென்டிகிரேடுக்கு என்ன செய்யறோம், வெப்பப்படுத்துறோம். 95 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஏன் வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா அப்போதான் அந்த டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய டிஎன்ஏ துண்டுகள் சிங்கிள் ஸ்டாண்டர்டா அதாவது தனித்தனி இலைகளாக பிரியும். தனித்தனி இலைகளாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம வார்ப்பு டிஎன்ஏக்களாக பயன்படுத்த முடியும். அந்த வார்ப்பு டிஎன்ஏக்கள்ல இருந்து தான் புதுசா இன்னொரு இலை உருவாகி அது டபுள் ஸ்டாண்டர்டா உருவாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்குது. அதுக்கு நம்ம 95 டிகிரி சென்டிகிரேட் இதை என்ன செய்யறோம், சூடு பண்றோம். பிசிஆர் உடைய செகண்ட் படிநிலை 2வது படிநிலை என்ன அப்படின்னா பிரைமர் அனீலிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது முதன்மை இணைப்பு இழை பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன நடக்குது, நம்ம டீநேச்சுரேஷனுக்கு 95 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை அதிகரிச்சோம். இப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50ல இருந்து 65 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பநிலையை கம்மி பண்ணுவாங்க. அப்படி கம்மி பண்ணாதான் இந்த வார்ப்பு இலைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ, இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏல பிரைமர் வந்து அட்டாச் ஆகும். பிரைமர்னா முதன்மை இணைப்பு இலை வந்து அட்டாச் ஆகும். இந்த முதன்மை இணைப்பு இலை 2 வகையா இருக்கு. ஒன்னு ஃபார்வர்ட் பிரைமர், இன்னொன்னு ரிவர்ஸ் பிரைமர். இந்த பிரைமர் வந்து இந்த வார்ப்பு இலையுடைய 3 பிரைம் எண்ட்ல தான் வந்து அட்டாச் ஆகும். அப்படி இந்த பிரைமர் வந்து அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து புதிய நியூக்ளியோடைடுகளை ஆட் பண்ணி இன்னொரு இலையை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிசிஆர் உடைய 3rd ஸ்டெப் என்ன, 3வது படிநிலை என்ன அப்படின்னா பிரைமர் எக்ஸ்டென்ஷன் அதாவது உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். பிரைமர் எக்ஸ்டென்ஷன் அல்லது உற்பத்தியில என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அனீலிங்ல 50ல இருந்து 65 டிகிரி வரைக்கும் சென்டிகிரேட்டை குறைச்சோம் வெப்பநிலையை. இப்போ என்ன பண்றோம்னா 70ல இருந்து 75 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பநிலையை ஏத்துறோம். ஏன் ஏத்துறோம் அப்படின்னா அப்பதான் இந்த டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன செய்யும்னா ஏற்கனவே இந்த முதன்மை இணைப்பு இலை உருவாச்சு இல்லையா, இந்த முதன்மை இணைப்பு இலை பிரைமர் ஆனது இதுல வந்து அட்டாச் ஆயிடுச்சு இல்லையா, இந்த பிரைமரோட சேர்ந்து இந்த டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் உட்கார்ந்து புதிய நியூக்ளியோடைடுகளை ஆட் பண்ணி புதிய இலை உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப மேல இருக்கிற வார்ப்பு இலையில ஒரு புதிய இலையும் கீழே இருக்கிற வார்ப்பு இலையே இன்னொரு புதிய இலையும் உருவாகி நமக்கு ஒரு சைக்கிள்ல நமக்கு தேவையான விருப்பமான டிஎன்ஏ 2 நகல்கள் கிடைச்சிடுச்சு. ஒரு சைக்கிள்ல நமக்கு 2 இலைகள் கிடைச்சது அப்படின்னா நம்ம இதே சைக்கிளை திருப்பி 30 தடவை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான டிஎன்ஏ கிட்டத்தட்ட 1 பில்லியன் நகல்கள் கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸ்ல கிரைம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும்
ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமா அவங்களுடைய விஎன்டிஆரை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறமா நிறைய மெடிக்கல் இதுக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது நோய்கள் இருக்குதா அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இப்போ COVID-19 டைம்லலாம் வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆர்டிபிசிஆர் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த பிசிஆர் டெக்னிக் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ நம்ம இதுல இருந்து பெற முடியுது. இந்த பிசிஆர் டெக்னிக்கை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற கருவி பேர் தான் தெர்மல் சைக்கிளர் அப்படின்னு சொல்றோம். இந்த தெர்மல் சைக்கிளர் ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம பிசிஆர் டெக்னிக்ல 3 படிநிலைகள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இயல்பு திரிபு டீநேச்சுரேஷன், அதுல 95 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம வெப்பநிலை ஏத்துறோம். அடுத்தது அனீலிங், அனீலிங்ல பாத்தீங்கன்னா 50ல இருந்து 65 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பநிலை இறக்குறோம். அடுத்தது எக்ஸ்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா 72ல இருந்து 75 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பநிலையை ஏத்துறோம். இந்த மாதிரி வெப்பநிலையை ஏத்தி இறக்கி ஏத்தி கொடுக்கறதுக்கு இந்த தெர்மல் சைக்கிளர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிசிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது டிஎன்ஏ ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த பிசிஆர்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல பயன்படுத்தக்கூடிய அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி என்ன வித்தியாசம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, நம்ம பாடியிலயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நமக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி பயன்படுதுன்னு சொல்றோம். சரி, அந்த பாலிமரேஸ் நொதியையே நம்ம இந்த பிசிஆர் டெக்னிக்கும் பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு மட்டும்தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியானது வேலை செய்யும். நம்ம இப்ப இதுல எக்ஸ்டென்ஷன்ல என்ன பண்றோம்னா 72 டிகிரில இருந்து 75 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பநிலையை ஏத்துறோம். அப்படி ஏத்தும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியானது என்ன செஞ்சிரும்னா டெஸ்ட்ராய் ஆயிடும், அது வேலை செய்யாது. அதுக்காக தான் நம்ம இதுல இருந்து ஸ்பெஷல் பாலிமரேஸ் நொதியான டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியை யூஸ் பண்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து எந்த ஃபைலத்தை சேர்ந்ததுன்னா டீனோகாக்கட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலத்தை சேர்ந்தது. இது என்ன மாதிரியான பாக்டீரியானா தெர்மோபிலிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். தெர்மோபிலிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாக்டீரியாவால எந்த டெம்பரேச்சர்லயும் ஹை டெம்பரேச்சர்ல கூட அதால வித்ஸ்டாண்ட் பண்ணி வாழ முடியும். அந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ங்கிற பாக்டீரியால இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் டிஎன்ஏ டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி. இந்த நொதியால தான் நமக்கு இந்த பிசிஆர் டெக்னிக்கை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்க முடியுது. அதனாலதான் இது வந்து மூலக்கூறு உயிரியல்ல ஒரு முக்கியமான நொதியாக காணப்படுது. இந்த டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி பற்றின ஒரு ஹிஸ்டரி பார்க்கலாம். 1960கள்ல நம்மளுடைய உயிரியல் ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள் அதிகப்படியான வெப்பநிலையான 55 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 131 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு பாக்டீரியாக்களால என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவங்களே வியந்து போகிற அளவுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, வெப்ப நீரூற்றுகள்ல அதிகப்படியான வெப்பநிலையை தாங்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வாழுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பாக்டீரியாக்களை இந்தியானா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தாமஸ் டி ஃப்ரோக் மற்றும் ஹட்சன் ஃப்ரீஸ் ஆகிய 2 பேரும் என்ன செஞ்சாங்க, பிரிச்சு எடுத்தாங்க. அந்த பாக்டீரியாக்களுக்கு தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இது ஒரு தெர்மோபிலிக் பாக்டீரியா அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ், இந்த டி இந்த ஏக்யூ இந்த 2 பேரையும் சேர்த்துதான் இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன அந்த பாலிமரேஸ் நொதிக்கு டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி கண்டுபிடிப்பு இந்த பிசிஆர் டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிசிஆர் டெக்னிக்கை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா, உயிரி வேதியியலாளர் கேரி முல்லிஸ். இவர் 1983ல தான் பிசிஆர் டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பிசிஆர் டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்காக இவருக்கு 1993ல நோபல் பிரைஸ் கிடைக்குது. அந்த நோபல் பிரைஸுக்கு இந்த டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியும் ஒரு காரணம்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல பிசிஆர் தொழில்நுட்பத்துடைய 3 படிநிலைகள் குறித்தும் அதுல பயன்படக்கூடிய முக்கியமான நொதியான டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி பற்றியும் டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.